கதாநாயகி ஹோட்டலுடைய வாசப்படியில இருந்தே அங்கங்க நடக்கக்கூடிய சிம்டங்கள் எல்லாம் பார்த்தா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கும் தெரியுது, பார்க்குற நமக்கும் தெரியுது. அந்த பில்டிங் தொக்கு நூறாக ஆகிறது. அதுல என்ன நடக்கு அப்படிங்கறதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கட் பண்ணா கதாநாயகிக்கு இது ஒரு கனவு மாதிரி தெரியுது. ஒரு அம்மா இது உண்மையாலுமே நடந்தது அப்படிங்க, நீ ஒரு பாட்டியை போய் பாரு அப்படிங்க. அந்த அம்மா வனாந்தரத்துல தனக்கு சேஃப்டியா இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. வெளியில வந்தா செத்துருவேன் அப்படிங்கறது அந்த அம்மாவுக்கு உறுதி. நீ கனவு கண்டது எல்லாமே உண்மைதாயி, நான் கொடுக்குற புத்தகத்தை வச்சுக்கோ, இதுல என்ன நடந்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கதாநாயகி உன்னை நம்ப முடியாது, நீ பழைய கிழவி அப்படிங்க. வீட்டை விட்டு வெளியில வராங்க அந்த பாட்டி. என்ன நடக்கும்? ஆடியன்ஸ் நினைச்சது போலயே அங்க ஒரு ரத்த கலரி ஒண்ணு நடக்கும். கதாநாயகிக்கு இப்பதான் தெரிய வருது, அடடே இந்த அம்மா சொன்னது எல்லாமே உண்மை, நம்மளோட பிளட் லைன்ல இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாத்தையும் போய் உயிரை காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு போறாங்க. இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் படமே. மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒண்ணு நினைப்பீங்க இவன் இப்படிதான் சாவான் அப்படின்ட்டு, அது நடக்கவே நடக்காது. ஆனா நீங்க நினைச்சது ஒண்ணு நடக்கும். ஆமா இது நடக்கல அப்புறம் என்ன அப்படின்னா, அவன் தான் அங்க சாகலையே அப்படிங்கறதான் டைரக்டர் வைக்கிற ட்விஸ்ட். தமிழ் டப்பிங்ல இந்த படம் இருக்கு.